அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் எடுத்து அடிக்கிறது, அவங்களோட ஒரு குழந்தையாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க பார்க்குற பார்வையுமே தப்பாக தான் இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் மனநிலை எப்படி இருக்கும் முதல்ல? இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப இமோஷ்னலி நம்ப இருப்பாங்கம்மா. அதாவது அவங்களோட லைஃப்பில் அவங்க நிறைய வேலிடேஷன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லை ஒரு இக்னோர்டு சைல்ட்ஹுட் அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்பயுமே ஒரு சைல்ட்ஹுட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து முயற்சி பண்ணுவாங்க. சொசைட்டியும் அதுதான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பிலாங்கிங்னஸ் கொடுக்கும். இவங்க என்னோடவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம எல்லாரும் கனெக்டட் அப்படிங்கிற ஃபீலும், இந்த சொசைட்டியும் நம்மளும் வந்து வேறு வேறு கிடையாது, நாமளும் இதில் ஒரு பார்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சைல்ட்ஹுட்லேயே நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். பட் இவங்கெல்லாம் வந்து வளர வளர இக்னோர்டாக இருக்கிற குழந்தைங்க, அபேண்டன் பண்ணியிருக்கிறவங்க, இல்லை அவங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேருந்தோ இல்லை ப்ரைமரி கேர் கிவர்ஸ்டேருந்தோ கிடைக்காம இருக்கிற குழந்தைங்க, இவங்க எல்லாருமே ஒரு ஃபெயிலியரோடைய அந்த மனதோடு தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எதை பார்த்தாலுமே எரிச்சலாக இருக்கும், எதை பார்த்தாலும் பிடிக்காது, தான் செய்கிறது ரைட் அப்படிங்கிற அந்த ஒரு வேலிடேஷனை வச்சுட்டு மட்டும்தான் அவங்க லைஃப்பையே லீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க.